அண்ணா செத்துட்டி அண்ணா அப்படிங்கும்போது அழுவாங்க. ஐயோ அண்ணா இந்த படத்தோட போச்சேண்ணா, போச்சே போச்சே, அடுத்த படத்துக்கு நான் பிளாக் டிக்கெட் விற்க முடியாதுன்னா. சாராயால வச்சிருக்கிறது யாரு? உங்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட இருக்க கட்சி. உங்க கூட சோபா வாங்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க, அவங்களோட ஃபேக்டரி. நாங்க ஒருத்தரை வச்சு கட்டிக்குவோம், 2 பேரை கட்டிக்குவோம், 4 பேரை கட்டிக்குவோம். விஜய் என் புருஷன், எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் அப்படியே கட்டி இறுக்கி அடிச்சு உமா கொடுக்கறது. அதே திமுக ஆட்சி அதே தாறுபாய். நீங்களுமாடா என்ன தாறுபாய் போடுறது? என்ன பெரிய வேலை? அவர் முதலமைச்சரா இருக்காரு, வாய் திறக்கார முதலமைச்சரா இருக்காரு, சிரிக்க தெரியாத முதலமைச்சர். நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்களை கோட் சூட்டு போட்ட விவசாயின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அமைச்சர்கள். இது எப்படிமா பாருங்க? உண்மையிலே ஒரு கோட் சூட்டு போட்ட விவசாயி தானா? இவர் விஜய் விவசாயி கிடையாது. அவருக்கு என்ன சினிமா தான் அறுவடை பண்ணார், அவரு மக்கள் அறுவடை பண்ணார், விசில் சின்னத்தை அறுவடை பண்ணார். மற்றபடி அவருக்கு விவசாயிலாம் அறுவடை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ தெரியாது நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் தாக்கலில் பெண்களுக்கு அறிவிச்ச அந்த திட்டங்கள் 6 சிலிண்டரு, மகளிருக்கு 2500, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் அதில் குறிப்பிடலாமா? இது எப்படி பாருங்க? ஒரு பெண்ணை எப்படி பாருங்க? ஏன்னா பெண்களுக்கான உதவித்தொகையினால் அறிவிச்சிருந்தாரு, இப்போ அது தரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அதை நம்பி தான் மக்கள்லாம் வாக்களித்தாங்க. அதாவது தாலிக்கு தங்கம் தர்றேன், அண்ணன் சீர் தர்றேன் 20,000, அப்புறம் மாமன் மோதிரம் போடுறேன், மாமன் சீர் தரேன், இதெல்லாம் சொன்னாங்க. அதற்கு மயங்கி தான் மக்கள் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க எப்படின்னா கொஞ்சம் இலவசத்தை கொஞ்சம் மயங்கிடுவாங்க. இது தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவும் இலவசத்தை சொல்லி தான் வாக்கு வாங்கினாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் இலவசத்தை கொடுத்து தான் வாக்கு வாங்கினார். அதே அறுவடையை தான் விஜய் பண்ணியிருக்காரு. இலவசத்தை கொடுத்து வாக்கு வாங்கி அவர் வெற்றி பெற்றார். இப்போ அது செய்யலைன்னா மக்கள் கேட்பாங்கல்ல, கேட்பாங்க, சொல்லி தான் ஆகணும். சொன்ன வாக்குறுதியை கொடுத்தாகணும். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ தமிழக மக்களுக்கு அதை கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா மக்கள் போராடுவாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியுங்க? போய் நிற்க வேண்டியதுதான், கத்திக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவங்க கட்சி ஆளுங்க தான், விசில் அடிச்சுக்கிட்டே போராட்டம் பண்ண வேண்டியது தான். அந்த ஜனநாயகம் படம் பார்த்துட்டு அமைச்சர்கள்லாம் அழுறாங்க, ஆனால் மக்கள் பிரச்சனை தான் நேராக களத்துக்கு வர மாட்டாங்க, ஆனால் படம் பார்த்து அழுறாங்க. இந்த போக்கு எப்படிமா பாருங்க? ஏன்னா எம்ஜிஆரும் பார்த்தா சினிமாவில் தான் வந்தார், அவர் யாரும் இது மாதிரி பண்ணலை. இப்போ விஜய் மேல் மட்டும் அவ்வளோ அக்கறை பாசமும் இருக்குது இந்த ஜனங்களுக்கு, எப்படி பாருங்க? அந்த உள்ள அழுது தானே தம்பி. ஒருத்தர் படம் பார்க்க போகும்போது முழு மைண்டும் திரையில் இருந்தால் தான் ஒருத்தருக்கு அழுக வரும். இப்போ நாங்கள்லாம் அழுதுருக்கேன். பாசமலர் படம் பார்க்கும் பொழுது அந்த சிவாஜி கணேசன் சாவித்திரி சிவாஜி கணேசன் மேலே உளுந்து அழுகும்போது அண்ணா செத்துட்டி அண்ணா அப்படிங்கும்போது அழுவாங்க. இதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் அழுவுறாரு. அதை கேமரா எடுக்கிறான் ஒருத்தன், கண்ணை அப்படியே துடைக்கிறாரு. எதுக்குன்னா அவர் நினச்சிருப்பார், ஐயோ அண்ணா இந்த படத்தோட போச்சேண்ணா, போச்சே போச்சே, அடுத்த படத்துக்கு நான் பிளாக் டிக்கெட் விற்க முடியாதுன்னா, அடுத்த படத்துக்கு கட்டிங் அடிக்க முடியாதுன்னா, அடுத்த படத்துக்கு என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னா, இப்படி பண்ணிட்டேன்னு அழுதுருக்கேன். அவ்வளோதான், அவ்வளோதான். பெண்களுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பெண் படை அமைச்சிருக்காங்க. ஆனால் சிங்கப்பெண் படை அமைச்சு அங்கங்கே அந்த பாலியல் குற்றங்கள் நடந்துதான் இருக்குது. ஒரு பெண் எப்படிமா வரீங்க? ஒரு பாதுகாப்பு ஒரு படையை அமைச்சு அந்த குற்றம் நடக்குது. அதாவது பாதுகாப்புங்கிறது நம்மளை நாமே தேடிக்கிறது தம்பி. இன்னும் ஒன்று இந்த மது, இந்த கஞ்சா, இது ஒழியாத வரைக்கும் பாலியல் குறையாது. இதை ஊக்குவிச்சு மதுக்கடையை உண்டாக்குனது யாரு? மதுக்கடையை ஒழிக்கிறத காலங்காலமாக சொல்கிறாங்க. கருணாநிதி சொன்னார், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, எடப்பாடி சொன்னார், விஜயகாந்த் சொன்னார். இன்னைக்கு விஜய் சொல்லிட்டு தான் வந்தார். இல்லை ஒரு 700 கடையை மூடினார்ல, அவர் எங்கே மூடி இருக்காரு? ஒரு கடையை மூடல. இதை 2 தடவை 3 தடவை பதிவு பண்ணுறேன் தம்பி. ஒரு இடம் இருக்குது தம்பி, அந்த இடத்துல 2 கடை இருக்குது. ஒரு கடை வச்சுருக்காங்க தம்பி, பக்கத்து கடை வேறு கடை, இதையும் சேர்த்து திறந்துருக்காங்க. 2 சட்டர் 2 கடை. இப்போ இந்த 2 கடையில் ஒத்த கடையை ஏற்கனவே ஒரு கடை இருந்துச்சா, இப்போ 2 கடையாச்சா, கூட்டம் அதிகமாச்சா, இந்த கடையை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க, 2ஐயும் ஒன்றாக்கிட்டாங்க. அவ்வளோதான். கடையை தூக்கணும். எப்படி தூக்கணும்? சாராய கடையை தூக்கணும், சாராய ஆலையை மூடணும். சாராயால வச்சிருக்கிறது யாரு? உங்கள் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட இருக்க கட்சி. உங்கள் கூட சோப்பா வாங்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க, அவங்களோட ஃபேக்ட்ரி. அதை மூடுங்க. ஃபேக்ட்ரியை மூடினா மது குறையும். மதுக்கடையை மூடுறது என்ன தெரியுமா? அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது. அதுதான். இங்கே இருக்க கடையை மூட்டு எதிர்க்க வச்சா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே ஒரு கடையில் ஒரு 1 லட்சம் கோடி வியாபாரம் ஆகுதுன்னா 2 கடையை சேர்த்து ஒன்றா வச்சா ஒன்றா ஆக போகுது, 2 கோடி வியாபாரம் ஆக போகுது. அவ்வளோதான். இது சாரா பொய். அது பொய்.
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் விஜய் அவர்களை நான் திருமணம் கூட பண்ணிப்பேன், இன்னொருத்தரோட நான் விஜய் நான் லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெண்ணை எப்படிமா வரீங்க? ஏன்னா உங்கள் வயசுக்கு உங்களுக்கும் ஒரு மகள் இருப்பாங்க, உங்கள் வயசுக்கு இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கிறப்போ நான் விஜயை காதலித்தேன், விஜயை கல்யாணம் கூட பண்ணி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு திருமணமாக சங்கீதான ஒரு மனைவி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறது எப்படி வந்து போக்கு எப்படி பார்க்குறீங்கம்மா? இதை நான் வந்து அந்த பெண்கள் மேலே அறியாமையை பார்க்குறேன். அதான் நான் சொன்னேன்ல, இந்த சுறா மாதிரி அண்ணன் வந்து உள்ளே போயிட்டு கடலில் போயிட்டு வந்துடுவார், அப்படியே மேலேயே பறந்தே வந்து தூக்கிட்டு போயிட்டெல்லாம் சினிமாவில் ரீல்ஸ் பார்த்து பார்த்து அவங்க மைண்டில் வந்து அவரை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. காதல் இது வந்து அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த காதலுக்கு பேர் என்ன காதல்? கனவு காதல். இது கனவு காதல். ஒரு டிராயிங் பண்ணி அவனை லவ் பண்ணுறது. இது அவர் ஒரு நடிகருங்க. அவர் நடிகர் எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார், எவ்வளோ நடிகர் இருந்தாங்க. ஜெமினி கணேசனோட ஒரு அழகு இருக்கா? ஏவிஎம் ராஜனோட அழகு இருக்கா? அசோகன் கூட அழகாக இருப்பார். நம்பியாரோட அழகு இருக்கா? எம்ஜிஆரோட அழகு நம்பியார். நாங்கள்லாம் அந்த காலத்தில் யாரையுமே காதல் நடிகராக தான் பார்க்கணும், ஒரு வில்லனாக தான் பார்க்கணும். இவங்க வந்து ஒரு நடிகரை நான் லவ் பண்ணுறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னா என்ன மனநிலை? பைத்தியக்கார மனநிலை. இது வந்து பைத்தியக்கார மனநிலை. இது வந்து மக்கள் அவங்க நடிக்கிறாங்க, அது உண்மை கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய். அது யாரையோ மகிழ்விக்க, யாரையோ சந்தோஷப்படுத்த அது பொய்யா சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. அது எல்லாமே பொய் தான். தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். புருஷ செத்தா விதவை ஆயிடணும், அதான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். புருஷ செத்தா பொட்டு வைக்கக்கூடாது, மிஞ்சி போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, கலாச்சாரம். இப்போ வந்து நாகரிகத்தில் மாறி வந்திருக்காங்க, அது அவர்கள் விருப்பம். ஆனால் வந்து இது அநாகரிகமான பேச்சுக்களை வந்து ஏற்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள், ரசிக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கேள்விமா, இப்போ த்ரிஷா அவர்களை எதோ இழிவாக பேசிட்டார் உதயநிதினு சொல்லிட்டு அவரை கைது பண்ணாங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படிமா பார்க்குறீங்க? அவர் த்ரிஷாவை தப்பாக ஒன்றும் பேசலையப்பா, பேர் சொன்னாரா? கீழே இருந்தவங்க சொன்னாங்கப்பா. இவர் மேலே இருந்து கேட்டார், என்ன தண்ணி வரலையேன்னாரு. த்ரிஷா வீட்டுக்கு மட்டும் தண்ணி வந்து கீழே இருக்க பிள்ளைங்க இருந்தாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அவர் என்ன பண்ணுவார்? அவரை பேசினாலும் இவர் கோச்சக்கூடாது. இல்லை குத்தமல்ல நெஞ்சு குறுகுறுங்குது. உங்களுக்கே கோவம் வருது. உங்களுக்கும் த்ரிஷாவும் நீங்கள் வந்து ஒரு அண்ணனாகவும் த்ரிஷா தங்கச்சியாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு சித்தியாவோ ஒரு மகனாவோ இருக்கலாம். அதை வந்து தப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தப்பு இல்லைன்னா குத்தம் இல்லாத நெஞ்சியாக குறுகுறுங்குது, அவ்வளோதான். அப்போ தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இதுக்கு உங்கள் ஒரு பெண் அவங்களோட பதில் என்னம்மா? இல்லை. என்ன காரணம்? ஏன்னா பெண்கள் பூரா வந்து ஆபாச பேச்சு, அசிங்கமான பேச்சு, அருவருக்கத்தக்க பேச்சு. நாங்கள் வந்து ஒருத்தரை வச்சு கட்டிக்குவோம், 2 பேரை கட்டிக்குவோம், 4 பேரை கட்டிக்குவோம், விஜய் என் புருஷன், எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் அப்படியே கட்டி இறுக்கி அடித்து உம்மா கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தா அங்கே கற்பு இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தான் இருந்துச்சிங்களா? இல்லை ஏன்னா அவர் ஒரு நடிகர், ஆட்சியை பிடிச்சாரு, ஆண்டார், இருவர் நடிகர் தான். எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி தான் இருந்துச்சிங்களா? இல்லைப்பா. எம்ஜிஆரை வந்து நாங்கள் தலைவராக தான் பார்த்தோம், ஒரு சகோதரனாக பார்த்தோம். எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் ஒரு நடிகர், அவர் தலைவரானார், நல்ல மனிதர், உதவி செய்வார். ஆனால் எம்ஜிஆர் வந்து படத்தில் எப்படியெல்லாம் நடித்தாரோ அப்படி தான் வாழ்ந்தார். அவர் வந்து அப்படி தான் வாழ்ந்தார். வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் அவர். ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போகிறோம் அன்னம் அவரை போய் சொல்லக்கூடாது. அதே போல் வந்து சிவாஜி கணேசன் வந்து கருணை மிக்கவர், பாசம் மிக்கவர், ரொம்ப பேச மாட்டார், பாசமாக இருப்பார். அவர்கள் எல்லாம் வந்து தலைவர்களாகன்னு பார்ப்போம். இந்த தருதலைகளை வந்து தலைவரை வந்து புருஷனாக பார்க்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வருஷம் இப்போ ஒரு மாதிரி ஆட்சி மாறுமா? இந்த நெல்மணிகளை காப்பாற்ற மேலே இந்த தகர சீட்டு போடாமல் தார் பாய் தான் போடுவாங்க. இப்போ ஆட்சி மாற்றினாங்க, இந்த ஆட்சியில் நெல்மணிகளை காப்பாற்ற அதே மாதிரி தார் பாய் தான் வாங்குறது பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. எப்படிமா பாருங்க? பைத்தியக்காரனுங்க, பைத்தியக்காரன். அதாவது ஊருக்கு ஒரு பைத்தியம் இருக்கும். இந்த பைத்தியத்துக்கு பயந்து பக்கத்து ஊருக்கு போனால் அங்கே 4 பைத்தியம் சுத்தம். அவனுங்க தான் தார் பாய் போட்டாங்க அதிமுகவில். அதே திமுக ஆட்சி வந்து அதே தார் பாய். நீங்களுமாடா என்ன தார் பாய் போடுறது என்ன பெரிய வேலை? தம்பி சொன்ன மாதிரி சாராயம் வைக்கிறதுக்கு, பீரு வைக்கிறது அவன் குடோன் வச்சுருக்கானுங்க தம்பி. ஏசி போட்டு பெரிய பெரிய குடோன் கட்டிருக்காங்க. 4 குடோனை கட்டுறா ஊருக்கு, நெல்மூட்டை அடுக்கு. அதை விட ரோட்டில் ஏன் போடுறீங்க? வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாவேக ஆட்சி 3 மாதம் முடிஞ்சிருக்கலாமா? ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு இத்தனை மதிப்பெண் தரும்னா எத்தனை மதிப்பெண் தருவீங்க நீங்கள் இந்த 3 மாத கால ஆட்சி பண்ணியிருக்காங்களா? இல்லை, அவர் தான் ஆட்சியில் இருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்காரு, வாய் திறக்கார முதலமைச்சராக இருக்காரு, சிரிக்க தெரியாத முதலமைச்சர். அவர் வந்து அப்படியே வாயை மூடி மௌனமாக இருக்காரு. அதனால் நாங்கள் வந்து முட்டை போடுறோம், பெரிய முட்டை போடுறோம், வாத்து முட்டை.